இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு க்ரீன் மட்டரு, கோபி, வெண்டைக்காய், பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் இது எல்லாமே கம்மி ரேட்டு. நம்ம கடையிலுமே எல்லாமே கம்மி ரேட்டு. கோஸு, கோபி இது எல்லாமே கம்மி ரேட்டில் வந்திருக்கு. வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு தேவையான ஐட்டம் வந்திருக்கு. ஏன்னா பாருங்கள், நீங்களே கடை ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. எதுவுமே ஐட்டம் சரக்கே இல்லை. பாருங்கள், மேலே எல்லாமே ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. என்னமோ வழக்கத்துக்கு போல் இருக்கு. எக்ஸ்ட்ரா பால்லாம் எடுத்துக்கிட்டே இருக்க, இன்னும் எடுத்துகிட்டு இருக்க. ஏன்னா 4 லிட்டர் பால் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க. இல்லை, எப்பவுமே வந்து 5 பேக்கெட் தான் நம்ம பால் போடுவோம் டீக்கு. காலையில் மதியம் 2 டைமுக்கு நமக்கு அவ்வளோதான் போகும். இன்றைக்கி வந்து ரெகுலராக கம்பெனிக்கு டீ கொடுக்குறவங்க வந்து அவங்க ஏதோ லீவா, அதனால் நம்மளுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சாமோ? அதுதான் எல்லாமே தண்ணி எல்லாம் ஊற்றி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் நான். இப்போ டைம் லேட்டாக சொன்னனால தான் இப்போ நம்ம கம்பெனிக்கு கொடுக்குறதா இல்லை இது கொடுக்குறதா அதே ஒரு யோசனையாக இருக்குது. சரி, ஓகே விடாமோ, இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். அந்த சீக்கிரம் வந்துட்டல. சரி, ஓகே. இவனுக்கு என்ன, நம்ம ஸ்கூல் இல்லையா இன்னைக்கு? ஆமாம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இங்கே படிச்சுட்டு இருக்கிறாரமோ. இவங்க அக்கா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என்ன வேணுக்கா? எவ்வளோ 10 ரூபாவா? ஒரு ஆளுக்கெல்லாம் அப்படி வர முடியாதுக்கா. இன்னைக்கு ஒரு ஆள் தானா? சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு ஒசூர்ல போயிட்டு நம்ம வாங்க வேண்டியது என்னென்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணோமோ. இன்னைக்கு ஒசூருக்கு போயிட்டு நாளைக்கு வேற சண்டே, அதனால வந்து கம்பல்சரி காய்கறி எல்லாம் நாளைக்கு பயங்கர ரேட்டாக இருக்கும். இன்னைக்கே போய் நம்ம எல்லாமே வாங்கிடணும். சரியா? அது வாங்கணும். அமௌண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி கேன் போடுறது நிறைய வேலை இருக்குது. ஏன்னா நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இருக்காது. இன்றைக்கே நிறைய போட வேண்டியது இருக்குது. கஸ்டமர் வந்துட்டார், அவரையும் கொஞ்சம் கவர் பண்ணணும். ஆமாம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அடுத்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல. பல்ட்டி करना चाहिए. இந்த மாதிரி கேஸ் பிரச்சனையா இருக்கும்போது எனக்கு டீ என்ன ரேட்டு போடுறது எனக்கு தெரியலமோ. ஆமா, இந்த மாசம்லாம் பில்லு வந்து நான் 7 ரூபா போட்டு எழுதுறதா முடிவே இல்லமோ. சொல்லிடுறோம், டீ ஆர்டரே இல்லைன்னா கூட பரவாயில்ல. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து என்ன இந்த ரேட்டுக்கு வந்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா சொல்லு? டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்து 6 ரூபாய் 7 ரூபாய் இதெல்லாம் என்ன ரேட்டு? நம்ம ரேட்டை சொல்லக்கூடாது. இது கட் பண்ணி நம்ம ரேட்டு சொல்லக்கூடாது. என்னமோ டீ எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டியா? கொடுத்து முடிச்சாச்சுமோ. என்னமோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சமோ இன்னைக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஒரு கம்பெனி ஆர்டர் பிடிச்சா அப்படிதான். வெயில் ஒரு கம்பெனி ஆர்டர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, சப்போஸ் நம்ம டீ கொடுக்குறவங்களே யாராவது லீவ் போட்டால் ரொம்ப லேட் ஆகும். முன்கூட்டியே பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணி தான் கரெக்டாக வந்திருக்கோம் நம்ம. இது இப்போ அடுத்து தண்ணி கேன் எடுக்கிறதுக்கு போகணும். அடிக்கிற வெயில பார்த்தா 100 டிகிரி 200 டிகிரியில் இருக்குது. இதில் வேற இவனை வேற கூட்டு வந்துட்டியாமா. இவனையும் வேற மனத்திட்டே போயிடுறான் போல. சரியாம்மா? சரி, போயிட்டு ஒரு 80 கேன் தண்ணி போட்டுட்டு வந்துடுறாமோ. இங்க பாருமோ, இதெல்லாம் கிடைக்குமா? இதெல்லாம் கடை வச்சாதான் நம்ம வந்து இதெல்லாம் குடும்பத்தோட சந்தோஷமான ஒரு தொழில். இதுனா இப்போ காலைல ஒரு டெலிவரி ஒன்று வந்திருக்காமோ. எல்லாம் ஒன்றுனா சொல்ற இடமோ சொல்லமா. அரிசி ஒரு பேக்கு, புல்லட்டு அங்கே அப்புறம் டீ கப்பு 5 சரம், பாசி பருப்பு 2 கிலோ. பில்லு செக் பண்ணு கரெக்டா. அடுத்தவோ அத்தை காராமணி 2 கிலோ. காராமணியா? போட்டாச்சா? போட்டாச்சு. அப்புறம் சாம்பார் ஆச்சி 1/2 கிலோ பேக்கெட் 1. சாம்பார் ஆச்சி. வெந்தயம் 2 பேக்கெட் சின்னதுல 2. அதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. வேற
அவ்வளோதான். அப்புறம் கண்ணன் தேவன் டீ தூள் 1 கிலோ கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த டெலிவரி வந்து ஒரு 4000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கும் இந்த சரௌண்டிங்கில் வந்து கர்னூரில் ஏதாவது வந்து உங்களுக்கு டெலிவரி தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். காலையில் ஒரு டெலிவரி ஒன்று வந்திருக்காமோ, எல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன். இடமோ சொல்ல மைடம் சொல்லமோ. அரிசி ஒரு பேக்கு அங்கே அரிசி ஒரு பேக்கு சரம். சொல்லமோ. பாசி பருப்பு 2 கிலோ. 2 கிலோவா? பில்லு செக் பண்ணி கரெக்டா? அடுத்தவோ அத்தை காராமணி 2 கிலோ. காராமணியா? அப்புறம் சாம்பார் ஆச்சி 1/2 கிலோ பேக்கெட் 1. சாம்பார் ஆச்சி வெந்தயம் 2 பேக்கெட் சின்னதுல 2. போட்டாச்சு வேற. அவ்வளோதான். அப்புறம் கண்ணன் தேவன் டீ தூள் 1 கிலோ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டெலிவரி வந்து ஒரு 4000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கும் இந்த சரௌண்டிங்கில் வந்து கர்னூரில் ஏதாவது வந்து உங்களுக்கு டெலிவரி தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள்.